ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் 2, 3 நாளா வீடியோ போடலங்க. ஏன்னா வீடியோ போடல, எங்கள் வீட்டில் டவர் பிரச்சனை கொஞ்சம். அதனால் என்னால் வீடியோ போட முடியலங்க. இன்றைக்கி வந்து கிருத்திகைக்கு வந்து நான் சமைக்கிறதுக்கு காய் இல்லைங்க. காய் வந்து தோட்டத்தில் எதனா காய் இருக்கான்னு பார்க்கலான்னு போனதுக்கான வாழை மரத்தில் பார்த்தா வாழைக்காவும் பிஞ்சாக இருந்தது. அதுக்கப்புறம் பீர்க்கங்காவும் போட்டிருக்கோம். அந்த பீர்க்கங்காய் பார்த்தா எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இருந்தது. சரி, ஒன்று மட்டும் முத்துன மாதிரி இருந்தது. சரி, சாம்பார் வைக்கலாம் இல்லைன்னா பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் இருந்தது, கட் பண்ணிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் செடியை பார்த்தேங்க. அதுலேயும் வெண்டைக்காய் சின்ன சின்னதாக தான் காய்ச்சிருக்கு. சரி, ஓகே, வெண்டைக்காய் கட் பண்ண முடியல, அப்படியே விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை பார்த்தேன். வேர்க்கடலை நிறையா செடியாக இருக்குது. ஆனால் வேர்க்கடலை இன்னும் பூ விட்டுருக்கு. இன்னும் வந்து அறுவடை பண்ணலங்க. அடுத்தது வந்து இலை இருக்கலான்னு போனேன். அந்த சைடு போனால், அங்கே போனால் அப்பா வந்து காராமணி செடியும் போட்டிருக்காரு போல். காராமணியும் வளர்ந்துருக்கு நல்லா. எல்லாமே சின்ன சின்னதாக இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. எதுவுமே கட் பண்ண முடியல. பொரியலுக்கு எதனா காய் கட் பண்ணலான்னா எந்த காயும் பெருசாகவும் இல்லை, எல்லாம் சின்னதாக தான் இருந்தது. சரி, ஓகே, அப்படியே விட்டுட்டு தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் மரத்தை கொஞ்சம் பார்த்தா நெல்லிக்காயும் நிறைய காய் வச்சுருக்கு. அதுவும் பிஞ்சாக இருக்குது. சரி, அதை அறுத்து ஊறுகாய் போடலான்னு பார்த்தா அதுவும் பிஞ்சாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு 4 நாள் போட்டோம், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாழை இலை மட்டும் கட் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. வந்து சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ பார்த்தா ஒரு அத்தி மரத்தை பார்த்தேன். அத்தி மரத்தை பார்த்தா செம்ம காய் வச்சுருக்குங்க. எப்போயுமே அத்தி மரம் வந்து அந்த பழம் அத்திக்காய் தான், அது ஜூஸ் போட்டு தான் கொடுப்பேன் பசங்களுக்கு. இந்த வாட்டி வந்து நிறைய காய்ச்சிருக்கு. சரி, அதை நம்ம என்ன பண்ணோன்னா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வத்தல் மாரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாங்காய் மரத்தை பார்த்தேங்க. சாம்பாருக்கு மாங்காய் அறுக்கலான்னு போனால் அதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. சரி, ஒரு மாங்காய் மட்டும் கட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மாங்காய் மட்டும் கட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் முருங்கை மரத்துக்கு போனேன். அங்கே போனால் அங்கேயும் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருந்தது, முருங்கைக்காய். சரி, அந்த முருங்கைக்காய் ஏன் விடணும்னு சொல்லிவிட்டு அதையும் நான் கட் பண்ணிட்டேங்க. சாம்பாருக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மருந்தும் இல்லாமல் காய் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு காயாக அறுத்தாச்சு, மாங்காயும் அறுத்தாச்சுங்க. கத்திரிக்காய் இருக்குது, போட்டு சாம்பார் வச்சிடலான்னு அறுத்தாச்சுங்க. அப்புறம் பூசணி செடியில் பார்த்தா நிறைய பூசணிக்காய் பிஞ்சு விட்டுருந்தது. சரி, அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேங்க. அப்புறம் சமைக்க ஆரம்பித்தேங்க. சாப்பாடு வடிச்சு வச்சுங்க, வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க. அவரைக்காய் கொஞ்சம் பண்ணேங்க. அப்புறம் முட்டைக்கோசு கொஞ்சம் இருந்தது, அது ஒரு பொரியல் மாதிரி அதுவும் பண்ணிட்டேன். பருப்பு போட்டு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பூசணிக்காய் நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த பூசணிக்காய் கொஞ்சம் போட்டு வெல்லம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டேங்க. பருப்பு கொஞ்சம் போட்டு பருப்பு ரசம் வச்சாச்சு. தயிர் கடை தயிர் தாங்க. அப்புறம் அப்பளத்தை பொரிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா பசங்களுக்கு ஜூஸும் கலக்கிட்டேங்க. ரோஸ் மில்க்கு நான் வீட்டிலே ரெடி பண்ண ஜூஸ் தான் அது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாதமாக வச்சாச்சு. பொண்ணு சாப்பாடு கேட்டால் இலையில சாப்பாடு எல்லாம் போட்டு பொரியலும் எல்லாம் வச்சாச்சுங்க. பொண்ணு நானும் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருந்தது, மாட்டுக்கு தண்ணி காட்டுற வேலைலாம் இருக்குது. அதனால சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாட்டுக்கிட்ட போயிட்டேங்க. மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கிருத்திகை சாதம் இது தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எதனா இதில் உங்களுக்கு எதனா சொல்ல விருப்பம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்ங்க.